ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குடில். இது வந்து ஒரு மாதத்துக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு. சில ஒர்க்கெல்லாம் 6 மாதத்துக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்குமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுற இவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ இது நானுமே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப்னாக்கா நம்ம வீட்டில் வந்து வீட்டு வேலைகளை மட்டுமே வந்து செய்வோம். பட் எனக்கு வந்து யூடியூப் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு இல்லையா? ஸோ எனக்கே இது பாசிபிள் அப்படிங்கிறப்ப ஒர்க்கிங் விமன்ஸ்க்குமே இது எல்லாமே வந்து பாசிபிள். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா சில விஷயங்கள் ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக 3 வேளையும் ஹோட்டலில் வாங்காமல் சமைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில விஷயங்கள் 6 மாதம் ரெடிமிக்ஸ் வாங்காமல் இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து தான் இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் கொஞ்சம் வந்து சப்பாத்தி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாவை போட்டு உப்பு போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் அதை சேர்த்து நீங்கள் வந்து பிசைஞ்சு பாருங்கள். நிஜமாகவே சொல்கிறேன், சப்பாத்திக்கு நம்ம எப்போதுமே வந்து எண்ணெய் ஊற்றுவோம்ல, அது ஊற்றவே தேவையில்ல, அப்படியே ஃபூல்கா மாதிரி உப்பி வரும். ஸோ அதுக்குள்ளே இது வந்து பிசைஞ்சிட்டு இருக்கிறப்பவே குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் வந்து ஒரு சிம்பிள் குருமா வச்சுருந்தேன், அதை நான் வந்து சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு மாவு பார்க்குறதுக்கே. நீங்கள் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். அந்த கருப்பு வந்து வராது. என்ன நம்ம தயிர் சேர்த்ததுனால கொஞ்சம் வந்து மந்த் பிகினிங் அப்படிங்கிறதுனால நான் வந்து கிராசரி வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து இன்றைக்கி 4ஆம் தேதி இந்த வீடியோ உங்களுக்கு வருது. நான் 1ஆம் தேதியே வந்து வாங்கி வச்சாச்சு. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட அந்த கிராசரி வைக்கிற இடத்த ஓப்பன் பண்ணி பார்த்து என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் நோட் பண்ணிட்டா போதும். நீங்கள் வந்து இப்போ அண்ணாச்சி கடையில் போய் வாங்குறீங்கன்னாக்கா கண்டிப்பாக எழுதி வச்சுட்டு போகணும். நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதுனால நமக்கு கண்ணு பார்க்குறப்போ தெரியும், ஓகே இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சிருந்து இந்த மாதத்துக்கு தேவையானது மட்டும். முன்னாடியெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து வாங்கி வச்சுப்பேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வாங்கிக்கிறேன். அந்தந்த மாதத்துக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து வாங்கிட்டு இந்த வேலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மாதத்துக்கான வேலை. கொஞ்சம் அப்படியே கோதுமை கவுத்து விட்டுட்டேன். ஏன்னா இருக்கிறது ஒத்த கை 1.5 கை. ஸோ அதனால் இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் நடக்கும். அதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ கோதுமையை வந்து காய வச்சுட்டு மிளகாய் வந்து 280 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கினேன். நான் பிக் பாஸ்கெட்டில் வந்து ட்ரை பண்ணேன். 1 கிலோ மிளகாவே 400 ரூபா வந்து போட்டிருந்தாங்க. அப்பா இது வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த கடையிலேயே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். மிளகாய் கோதுமை இது 2த்தையும் கழுவலை. ஏன்னா கோதுமை வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கோதுமை தான். மிளகாயில் வந்து ஒரு இப்போ 2 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 75 கிராம் விரலி மஞ்சள் மட்டும் சேர்த்துப்பேன். விரலி மஞ்சள் கீழே வச்சுட்டு வந்துட்டேன், அதனால் நான் மேலே வந்து எடுத்துகிட்டு வரல. இது இல்லாமல் இதெல்லாம் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நிஜமாகவே பண்ணுறேன். இவ்வளோ நாள் அம்மா தான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறப்ப அந்த வெயிலில் நின்று பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது ஐயோ அம்மாவோட அருமை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா மிளகா, மல்லி, கோதுமை, அதுக்கப்புறமா வந்து வரகு கிடையாது, கம்பு ப்ளஸ் வந்து கேழ்வரகு இதையுமே வந்து ரெடி பண்ணி மாவாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னாக்கா இப்போ வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கு இல்லையா வெயில், அதனால கூழ் மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு. ஸோ இந்த கம்பை வந்து பார்த்திங்கனாக்கா தோசைக்கு டக்குன்னு ரெடி மிக்ஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நல்ல அதோட தண்ணியோட கலர் வந்து தெளிவாகிற வரைக்கும் வந்து நான் கழுவிக்கிறேன். இன்னொரு விஷயம், ஆக்சுவலாக வந்து இந்த ஒர்க்கிங் விமனுக்கும் சரி இல்லை என்னோட ப்ரொஃபஷன் வந்து யூடியூப், இந்த மாதிரி யூடியூப் பண்ணுறவங்க ஓன் பிஸ்னஸ்க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்னென்னா ஒர்க் பண்ணுறவங்க ஆஃபீஸ்க்கு டைமுக்கு போயே ஆகணும், அவங்க பண்ண வேண்டிய வேலையை பண்ணியே ஆகணும். ஆனால் அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு நடுவில் வந்து ஒரு 4 நாள் ஒரு லீவ் போடுறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு வர சேலரி வந்துடும். பட் என்ன மாதிரி ப்ரொஃபஷன் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்போ வேணாலும் வேலை பார்க்கலாம், ஆனால் நாங்கள் பார்க்க வேண்டிய வேலைகளை பொறுப்பாக பார்க்கணும். அது ஒன்று. இன்னொன்று, நாங்கள் ஒரு பெரிய பிரேக் எடுத்துட்டோம், ஒரு வாரம் 10 நாள் பிரேக் எடுத்துடுறோம் அப்படின்னாக்கா எங்களுக்கு எப்போதுமே வர வேண்டிய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ 2துலேயுமே ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ என்ன மாதிரி நான் வந்து இப்போ பிஸியான ஸ்கெடியூலில் இருக்கிறப்பயுமே இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அடுத்த 6 மாதத்துக்கு ஆசீர்வாத் மாதிரி கோதுமை மாவு வாங்க வேண்டாம். ராகி மாவு எனக்கு வெளியில் வாங்கி செய்கிறதுல கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. இதை வந்து ஒரு 9 தோல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ராகியை பொறுத்த வரைக்கும், கேழ்வரகை பொறுத்த வரைக்கும். அதை வந்து நல்லா நீங்கள் வந்து கம்புக்கு போட்ட எஃபர்ட்டை விட இது கொஞ்சம் அதிகமாக போட்டு நல்லா கழுவி எல்லாத்தையுமே வந்து காய வச்சிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 ரைத்தா வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இன்னும் அன்றைக்கி டே ஃபுல்லுமே கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தது. ஆனால் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறப்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஓகே நம்ம என்னமோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாக ஹவுஸ் ஒய்ஃபாக
இருக்கிறவங்க வந்து தன்னை வந்து ரொம்ப கம்மியாக வந்து நினச்சிக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், நான் வீட்டில் தானே இருக்கேன், நான் வீட்டில் திண்டமாக தானே இருக்கேன், நீங்கள் எல்லாம் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படியெல்லாம் நான் சொல்கிறத நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் சம்டைம்ஸ் நானே அதை வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி என் மைண்ட்லேயே டக்குன்னு வரப்போ நான் வந்து என்னையே அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், நம்ம வந்து எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோம் லைஃப்பில், ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க சாதாரண விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உங்களோட குழந்தைங்கள பார்த்துக்கல, பெரியவங்களை பார்த்துக்கல, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுட்டு போகல, குழந்தைங்கள வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலம் கிளாஸ் கூப்பிட்டுட்டு போயிட்டு வரல, வீட்டில் சமைச்சு கொடுக்கல அப்படின்னாக்கா உங்கள் ஹஸ்பண்ட் ஒன்றுத்துக்கும் ஆள் வைக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பார்க்குறது ஒரு குக்கிங்க்கு வந்து ஒரு லேடி போடணும் அப்படின்னாக்கா 6,000 7,000 கேட்குறாங்க. ஒரு வெசல் வாஷிங் வைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 2,000 கேட்குறாங்க. இல்லை நான் வந்து வீட்டில் வந்து எனக்கு துணிக்காய போட்டு வீடை கூட்டி வீடை போட்டுனாக்கா ஒரு 5,000 கேட்குறாங்க. டெய்லி நீங்கள் நார்மலாக பண்ணுற ரொட்டீன் ஒரு சமையல் ஒரு க்ளீனிங் இதுக்கே நீங்கள் வந்து 10,000 rupees ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு டியூஷன் அப்படின்னாக்கா அது ஒரு 4,000 கிட்ட ஆகும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மறைமுகமாக உங்களோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஒரு 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாக்கா அதில் வந்து ஒரு 30,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபா உங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். உங்களை யாராவது தரைக்குறைவாக பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அதை நீங்கள் புரிய வைக்கணும். ஸோ கண்டிப்பாக நம்மளுமே எல்லாருமே வந்து ஹவுஸ் ஒய்ஃப்லாம் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேஸை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க, குழந்தைங்களோட ஃப்யூச்சரை பார்த்துக்கிறீங்க அந்த மாதிரி. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம வந்து கழுவி காய வச்சோம்ல மிளகா, மல்லி, கோதுமை இதெல்லாம் இன்றைக்கே போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்த உடனே அது நல்லா கொதிக்க தான் அரைக்கும். அப்போ வந்து உடனே நம்ம வந்து மூடி வச்சுடாமல் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லு வந்து வச்சிடணும். இல்லை அப்படின்னாக்கா அந்த வேர்வை வந்து சொட்டி உங்களுக்கு வந்து அது பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மிளகா மல்லியெல்லாம் ஃபஸ்ட் டைம் அரைக்கிறேன்னு நல்லாவே வந்திருந்தது. எனக்கு வந்து முன்னாடி ஒரு தடவை அம்மா என்ன தான் அரைச்சாலும் நான் என்ன அளவு அப்படிங்கிறத வந்து கேட்டு வச்சுப்பேன். கேழ்வரகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவி காய வச்சு அரைச்சாலும் எல்லாமே நல்ல வாசமாக அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டோடையே வந்து வந்திருந்தது. ஓகே அப்பா நமக்கும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே இப்போல்லாம் அம்மாக்கெல்லாம் ரொம்ப வயசாகிடுச்சு. ஸோ அவங்களோட ஜென்ரேஷனில் கிட்டத்தட்ட எனக்கு இவ்வளோ நாள் எனக்கு மிளகாத்தூளாக இருக்கட்டும், மல்லித்தூளாக இருக்கட்டும், கோதுமை மாவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அம்மா தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. சரி அவங்களுக்கு வயசானதுனால இன்னமேலும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அதுக்குன்னு நம்ம போய் ஷாப்பில் போய் வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட அந்த ட்ரெடிஷன் அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைய வரைக்குமே இன் ஃப்யூச்சர்லேயுமே ஏன் சொல்லப்போனால் பாப்பாக்குமே அந்த மாதிரிலாம் வந்து அரைச்சி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு அந்த கார்ப்பரேட் பிராண்டை வந்து நம்பி அது இல்லைன்னா நமக்கு இதை செய்ய முடியாது, அது இன்னைக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எப்போதுமே நினைக்கிற ஒரு விஷயந்தான். காய் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கருவேப்பிலெல்லாம் இருந்தது. அம்மா ஊர்லேருந்து வரப்போ கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அந்த கருவேப்பிலை அப்படியே பச்சை பசேர்னு இருக்குது. ஆனால் நான் கருவேப்பிலை செடி வந்து வச்சு பார்க்குறேன். நம்ம வீட்டில் இன்டீரியர் ஒர்க்கு நடக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் துளிர்த்து வரவே மாட்டேங்குது. ஸோ அதனால் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பச்சை மிளகாயெல்லாம் நல்லா காம்பு கிள்ளி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னாக்கா 20 நாள் வரைக்குமே உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று இது வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷன் கண்டிப்பாக கொடுக்கும். நமக்கான மார்க்கை நம்மளே கம்மியாக போட்டுக்கூடாது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்கலாம், ஒர்க்கிங் விமனாகவும் இருக்கலாம். நான் எனக்கு எவ்வளோ மார்க் போடுறேன் அப்படிங்கிறது வந்து நான் லேட்டராக நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் பண்ணுற விஷயங்களுக்காக உங்களோட ஃபேமிலியில் 100 out of எவ்வளோ உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் தன்னை வந்து எவ்வளோ வேல்யூ பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இல்லை நான் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு இந்த மார்க் கரெக்டாக இருக்கும், நான் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா வீட்டு வேலையும் பார்க்குறேன், நான் ஒரு 65 மார்க் போட்டுக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னா அதையுமே வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் போடுறீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நான் எனக்கு வந்து எவ்வளோ மார்க் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோலையும் அதை நான் எதுக்காக போட்டேன் அப்படிங்கிறதையும் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக உங்களை ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணணும். நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். இல்லை நான் இவ்வளோ நாள் லேசியாக இருந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே இனிமேல் இதெல்லாம் நான் பண்ண போகிறேன், அதுக்கு எனக்கு இந்த மார்க் ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி வந்து போடுங்க. ஸோ
நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது அப்படின்னாக்கா அதுதான் என்னோட ரியல் ஹாப்பி. நீங்கள் வந்து பக்கத்தில் என்கிட்ட உட்காந்துட்டு வந்து ஏதாவது ஒரு சேடான நியூஸ் சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் ரொம்ப கொஞ்சம் டவுனாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நான் என்னோடய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இதே மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. எப்போதுமே நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணக்கூடாது, ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். இதெல்லாம் நான் எப்போதுமே சொல்கிறது. ஜென்ரலாக எனக்கு வந்து இந்த புலம்புறவங்களும் சரி, நான் என்ன பண்ணிட்டேன், நான் இதை பண்ணலை, எனக்கு இதை விட பெஸ்ட்டாக இருந்தால் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்களோட எனக்கு எப்போதுமே அந்த வேவ் லென்த் வந்து செட் ஆகவே ஆகாது. அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.